எப்படின்னா இப்போ நம்ம லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அது வந்து ஒரு சில படத்தோட சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கும். எப்படின்னா, இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணும்போது அந்த படம் படத்தில் நடக்கிற மாதிரி அவங்களுக்கும் தெரியும். தெரியும்னா அந்த படம் இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்கன்னா யூனிஃபார்ம்லாம் போட்டு போடுறாங்க, அவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு அப்போ என் லைஃப்பில் நடக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்றது வந்து ஒரு சில படத்தில் தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ வல்லவன் படம் பார்ப்பாங்க. வல்லவன் படத்தை வல்லவன் அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீரியல் எதாக இருக்கும்னா, அது என்ன படம், என்ன சீரியல் மறந்துடுச்சு. அந்த மாதிரி இப்போ காலேஜ் படிக்கிறாங்க பசங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க 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 வேலைக்கு போகணுன்னு எதிர்பார்ப்பாங்க, வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சில படங்கள் அவங்க லைஃப்பில் சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கும். அப்புறம் ஏன் பெண்கள் சீரியல் பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையே அதுதான். சீரியல் தான் அவங்க வாழ்க்கை. ஏன்னா வீட்டில் உட்காந்து சீரியல் பார்க்குறாங்க அப்படின்னும் போது அதில் மாமியார், மருமக, கொழுந்தனார், அது ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலியை பற்றி அவங்க போடும்போது அப்போ நம்ம ஃபேமிலியில் இருக்கிறோம், நம்ம ஃபேமிலி அப்படின்ற மாரி தான் அவங்க அதை பார்ப்பாங்க. நம்ம வாழ்க்கைக்கும் அந்த சீரியலுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்ற போது தான் ஒரே மாதிரி போகுது அப்படின்றதுனால தான் அந்த சீரியல் அவங்களுக்கு பிடிக்குது. பெண்களை ஏன் சீரியல் பார்க்குறீங்க அந்த சூழ்நிலைக்கு அவங்களுக்கு சீரியல் தான் பிடிக்கும். ஏன்னா அவங்க ஒரு குடும்பத்தில் உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த சீரியல் தான் அவங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் என் லைஃப்பில் இப்போ படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நினைக்கிறேன் தெனாவட்டு. ஒன்று தெனாவட்டு, இன்னொன்று வேலாயுதம், இன்னொன்று அப்பு. அப்புன்றது என்ன படம்னா, ஸ்ரீகாந்த் இல்லை, பிரசாந்த் படம். பிரசாந்த் இருப்பாங்க, தேவியானி இருப்பாங்க. அவங்க ஒரு இடத்துல மாட்டிப்பாங்க. அவங்களால அதை விட்டு வெளியவே வர முடியாது. என்ன பண்ணாலும் பிரசாந்தால் அவங்களால காப்பாற்றவே ஆகாது. ஏன்னா இங்கே போனாலும் அந்த ஆளாக தான் இருப்பாங்க, அங்கே போனாலும் அங்கே ஆளாக தான் இருப்பாங்க. அந்த படத்தை கவனிச்சிங்கன்னா அது நமக்கு அப்போ தெரியாது. அது நம்ம இப்போ படம் மாரி பார்ப்போம். பிரசாந்த் வந்து தேவியானி காப்பாற்றுறாங்க அப்படின்னு. அது நம்ம லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது அதே மாதிரி நடக்கும்போது அப்போ பயங்கரமாக இருக்கும் நமக்கு. இப்போதைக்கு எனக்கு ப்ரெசென்ட்டில் என்ன தெரியும்னா, இப்போ தேவியானியை காப்பாற்ற நினைக்கும் போது, காப்பாற்றி கூட்டிகிட்டு போகும்போது காப்பாற்ற முடியல. ஏன் சூழ்நிலைன்னா, எங்கே போனாலும் அந்த வில்லன்களோட ஆளுங்க தான். அப்போ எங்கே கூட்டிகிட்டு போனாலும் அந்த வில்லன்களோட ஆளுங்க தான் இருப்பாங்க. அதனால தான் இப்போது பிரசாந்த் ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னும் போது அங்கேயும் அவங்களோட ஆள் தான், அவங்கள தான் கவனிச்சுட்டே இருப்பாங்க. அவங்கள கவனிக்கிறாங்கன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதுதான் சூழ்நிலை. அப்புறம் தெனாவட்டுன்றது யாரு, ஜீவா படம். ஆமாம். அப்போது ஜீவாவோட ஜோடி ஒரு ஹீரோயின் இருப்பாங்க. அவங்கள வந்து ஒருத்தர் பார்த்துட்டு அந்த பொண்ணு அவருக்கு தேவைன்னும் போது அந்த பொண்ணு எங்கே போனாலும் அவர் அந்த பொண்ணை விட மாட்டார். ஏன்னா அவர் வந்து ஒரு ரவுடின்ற பட்சத்தில் அவருக்கு அந்த பொண்ணு தேவைன்ற போது அவர் யாரை பிடிச்சி அந்த பொண்ணை பிடிக்கலான்றதில் அவர் தெளிவாக வேலை பார்ப்பாரு. ஜீவா அவங்கள இழுத்துட்டே திரிஞ்சிட்டே இருப்பார். இங்கேருந்து அங்கே காப்பாற்றுவார், அங்கேயும் ஆள் வருவாங்க. திரும்ப அங்கேருந்து அங்கே காப்பாற்றுவார், அங்கேயும் ஆள் வருவாங்க. அப்புறம் ஒரு திருநங்கை கூட்டத்தில் போய் சேருவார். அப்புறம் அங்கேயும் அப்போ அவங்களால எங்கே போனாலும் காப்பாற்ற முடியாது. இன்னொரு ரொம்ப நல்ல படம் என்ன, வேட்டைக்காரன். வேட்டைக்காரன் செம்ம படம். வேட்டைக்காரன் நிஜமாவே. ஏன்னா வேட்டைக்காரன் அப்போ பார்க்கும்போது எனக்கு அது படம் மாதிரி தெரிஞ்சது நிஜமாவே. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம வளரதான் புரியும். நம்ம சூழ்நிலையில் ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நடக்கும் போது ஒரு சிலது நமக்கு புரியும் நிஜமாவே. அந்த மாதிரி இப்போ வேட்டைக்காரன் என்னன்னா, அந்த விஜய் என்ன பண்ணுவாங்க, ஜோசப் விஜய் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை நான் ஆட்டோ ஓட்டுறேன்ட்டு போகும்போது அவங்க ஓனரோட பொண்ணை யாரோ விரட்டுவாங்க, வேணும்னு விரட்டிகிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, துணிஞ்சு எழுந்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எழுந்திருக்கிறது தான். அது கண்டிப்பாக அப்படி வந்துடும் ஒரு சிலவங்களுக்கு. ஆமாம். ஏன்னா எல்லா நேரமும் எல்லாரும் பயந்துட்டே உட்காந்துட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு சில நேரத்தில் கடவுளோட வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும் போது அவங்க எழுந்திரிச்சிருவாங்க. அப்போ அந்த அந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும். நிஜமா நல்லாயிருக்கும்ல, ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படம் நிஜமாவே.
அது எப்படி அந்த பொண்ணை அவங்க காப்பாத்துறாங்க. பொண்ணை காப்பாத்த போகிட்டு கடைசியில அவங்க ஒரு சிக்கல்ல சிக்கிடுவாங்க. பொண்ணை தான் காப்பாத்த போவாங்க. ஓனரோட பொண்ணை தான் காப்பாத்த போவாங்க. கடைசியில அவங்களே ஒரு சிக்கல்ல சிக்கிக்கிட்டு அந்த சிக்கல்ல இருந்து வெளியே வரணும்னு அவங்க எதிர்பார்க்கல. அந்த சிக்கலை சரி பண்ணணும்னு எதிர்பார்த்தாங்க. நான் நினைக்கிறேன், ஒரு பிரச்சனையில ஒரு விஷயத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம்னா அந்த விஷயத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு பதிலா அந்த விஷயத்த சரி பண்ணணும்னு தான் பார்க்கணும்னு நினைப்பேன் நான். ஏன்னா இப்போ ஒரு விஷயத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பிரச்சனை பெருசாகுது அப்படின்னாலே அந்த விஷயம் முடிய போகுதுன்னு அர்த்தம். நிஜமாவே அது ரொம்ப பெருசாகுது அப்படின்னா ரொம்ப பெருசா முடிய போகுதுன்னு அர்த்தம். நிஜமாவே ஒரு விஷயம் எதுவுமே நடக்கல, அமைதியா போயிட்டே இருக்குது, ஆனா அந்த விஷயம் உங்க மண்டையில இருந்துட்டே இருக்கு, அந்த விஷயத்தை பத்தி எதுவுமே நடக்கல அப்படின்னா அதான் உங்களுக்கு ஆபத்து. ஏன்னா நீங்க பாட்டுன்னு அந்த விஷயத்த தலையில வச்சுட்டே இருப்பீங்க. ஒரு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை பெருசா தெரியுதுன்னா அது அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒரு தடவை முற்றுப்புள்ளி வராம இருக்கலாம், ரெண்டாவது தடவை முற்றுப்புள்ளி வராம இருக்கலாம், மூணாவது தடவையும் வராம இருக்கலாம். ஆனா முற்றுப்புள்ளி பெருசா வரப்போகுது அப்படின்றதுக்கு அடையாளம் தான் பிரச்சனைகள். பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு அந்த அந்த அதுக்கு முடிவு வருதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். பிரச்சனைக்கு பயந்து நம்ம ஓடி ஒதுங்கவும் கூடாது. ஒதுங்க முடியாதுன்னு சொல்றதை விட ஓடி ஒதுங்க கூடாது. பிரச்சனையை பார்த்து பிரச்சனையை பார்த்து நம்ம ஓடி ஒதுங்குறதுன்றது எப்படி சொல்றதுன்னா, நமக்கு அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வராது. நம்ம ஓடி ஒதுங்கணும்னா முற்றுப்புள்ளி வராது. நம்ம அந்த பிரச்சனைக்கு நடுவில் நின்று ஃபேஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு முற்றுப்புள்ளி வரும். இது இப்போ நமக்கு இப்போ எல்லாருக்குமே புரியுமான்னு தெரியாது. இந்த சூழ்நிலைக்கு வரவங்களுக்கு அந்த அந்த விஷயங்கள் புரியும்.